நமது சோழபுரம் கோவிலின் கும்பாபிஷேக ஏற்பாடுகள் சரியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா? எல்லாம் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தந்தையே. பாதுகாப்புகளும் பலமாக இருக்கின்றது. அருமை அருமை. அதோ பார், அதுதான் நமது சுரங்கப்பாதையின் நுழைவாய். இந்த சுரங்கப்பாதையில் ஒரு சிறப்பு அம்சம் உள்ளது. அது என்னவென்று தெரியுமா உனக்கு? தந்தையே, தாங்கள் சொன்னால் நான் தெரிந்து கொள்கிறேன். இந்த சுரங்கப்பாதைக்குள் சென்றால் சிறிது தூரம் மட்டுமே வெப்பமாக இருக்கும். உள்ளே போக போக குளுமையாக இருக்கும். அது எப்படி? அது செல்லும் பாதை அப்படி. புரியவில்லையே. இளங்கோ, இந்த சுரங்கப்பாதை பொன்னேரி நேர் கீழே அமைந்துள்ளது. மேலே ஏரி நீர் நிரம்பி உள்ளதால் உள்ளே குளுமையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த சுரங்கப்பாதை பொன்னேரியின் மையப்பகுதியில் நமது வெற்றி தூணை நோக்கி செல்கிறது. அப்படியா? இதெல்லாம் நம் மன்னரின் ஆலோசனைப்படி செயல்படும் திட்டமாகும். ஆஹா ஆஹா, என்ன ஒரு அற்புதமான திட்டம்! நம் மன்னரின் மதிநுட்பத்திற்கு எல்லையே இல்லை. ஆமாம் தந்தையே, நம் மன்னர் எதற்காக இந்த சுரங்கப்பாதையை இவ்வளவு சிரத்தையுடன் அமைக்கிறார்? அது மன்னருக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். ஆனால் ஒன்று. என்ன தந்தையே? அந்த வெற்றி தூணுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் நமது சோழபுரத்துக்கே ஆபத்து. அதனால் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இலகோ, சரி வா செல்வோம். ஆகட்டும். பாதையின் உள்ளே சென்று வெற்றி தூணை இடித்து தள்ளுகிறேன். தூண் இடிந்தால் தண்ணீர் வெளியேறும். தண்ணீர் வெளியேறினால் சுரங்கம் வழியாக வந்து இந்த சோழபுரமே அழிந்துவிடும். ஆம், சுரங்கத்தின் உள்ளே ஏதோ இடிக்கும் சத்தம் கேட்கிறது. வீரா, உள்ளே ஏதோ இடிக்கும் சத்தம் கேட்கிறது. நான் உள்ளே சென்று பார்க்கிறேன். நீ உடனே சென்று இளவரசர் இளங்கோவை அழைத்து வா. விரைந்து போ. யார் நீ? இங்கே என்ன செய்கிறாய்? வெற்றி தூணை ஏன் இடிக்கிறாய்? நீ யாரடா? என்னை யார் என்று கேட்கிறாய்? முதலில் வெளியே போ. முடியாது. வெற்றி தூணை இடிக்க விட மாட்டேன். அப்படி என்றால் உன்னை முதலில் அழித்து விட்டு பிறகு வெற்றி தூணை இடிக்கிறேன். என்னை யார் என்றா கேட்கிறாய்? அந்த வெற்றி தூணை இடித்து தள்ளுகிறேன். ஐயோ, என்ன இளவரசே, இளவரசே, என்னை பற்றி கவலைப்படாதீர்கள். சிவனடியார் இடத்தில் யாரோ ஒரு துரோகி நமது வெற்றி தூணை இடித்துக் கொண்டிருக்கிறான். முதலில் அவனை தடுத்து நிறுத்துங்கள். தடுத்து நிறுத்துங்கள் இளவரசே. இல்லை, முதலில் நான் உன்னை காப்பாற்றிய வேண்டும். எனக்கு முன்புயிர் தான் முக்கியம். இல்லை இளவரசே, என்னை விடுங்கள். முதலில் அவனை பிடியுங்கள். என்ன மாறா? இளவரசே, இளவரசே, ஒருவேளை நான் பிழைத்துக் கொண்டால் என்னையும்
போர்க்களத்துக்கு என்று அழைத்து செல்வீர்கள் இல்லையா? மாறா இளவரசே, என் உயிர் உள்ளவரை உங்களுக்கும் இந்த சோழ சாம்ராஜ்யத்துக்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும். உறுதுணையாக இருக்க வேண்டும். உன்னோடு சோழர் படை தளபதியா ஈழம் வந்த அதே வீரமல்லன். ஏன் வீரமல்லா? ஏன் நீ ஏன் இப்படி மாறிவிட்டாய்? ஏன் 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 என்று கேட்கிறாய்? ஈழத்தில் ரோகிணியை நான் விரும்பினேன். ஆனால் அவள் உன்னை விரும்பினாள். என்னை வெறுத்தாள். ஒவ்வொரு போரிடும்படை வெற்றிக்கு மன்னர் முதல் அனைவரும் உன்னையே உகந்தார்கள். எதற்கெடுத்தாலும் இளவோ இளவோ என்று உனக்கு பாராட்டு பத்திரம் வாசித்தார்கள். இதையெல்லாம் என்னால் தாங்கிக் கொள்ள முடியும். அதற்காக சோழ குலத்துக்கு எதிரியாக மாறி பகைவர் கூடாரத்திற்கு சென்றுவிட்டாயா? அது பகைவர் கூடாரம் அல்ல, உன்னை அழிக்க போகும் கூடாரம். ஆம், என்னை உனது கொடும்பாளருக்கு இளவரசனாக ஆக்கப் போகும் கூடாரம். இளவரசன் அவசரப்பட்டு விட்டாய் வீரமல்லா, நீ அவசரப்பட்டு விட்டாய். ஈழப்போர் முடிந்தவுடன் சோழ நாட்டின் ஒரு பகுதிக்கு உன்னை சிற்றரசனாக்க வேண்டும் என்று என் மன்னரிடம் நான் கேட்டுக்கொண்டேன். மன்னர் அதற்கு சம்மதித்தார். ஆனால் அதற்குள் அவசரப்பட்டு நீ மாற்றான் படையில் சேர்ந்து விட்டாய் வீரமல்லா. ஐயோ ஐயோ, நீ நீ மன்னரிடம் கேட்டாயா என்னை சிற்றரசனாக்க வேண்டும்? மன்னரும் அதுக்கு ஒப்புக்கொண்டாரா? இளங்கோ நான் தவறு செய்துவிட்டேன். இளங்கோ, சோழ நாட்டிற்கும் உனக்கும் இல்லாத கலைஞத்தை ஏற்படுத்தி விட்டேன். இளங்கோ, என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடு. மன்னிப்பா உனக்கா? நட்பு என்று தவிக்கிறதா? நட்பை நீ நஞ்சாக எண்ணுகிறாய். அதே நட்பை நான் அமிர்தமாக எண்ணுகிறேன்.
இளங்கோ, என்னை மீண்டும் பார்த்து விடு இளங்கோ. இளங்கோ, இப்படி வார்த்தையால் என்னை கொல்லாது. என்னை ஒரேடியாக கொன்றுவிடு. நண்பா, என்னை கொன்றுவிடு. நண்பன் ஆ? நண்பன் நண்பனை நண்பன் எப்படியடா கொள்ள முடியும்? நண்பனுக்கு நண்பன் உயிரை கொடுப்பானே தவிர ஒருபோதும் உயிரை எடுக்க மாட்டான். ஐயோ ஐயோ, இளங்கோ இளங்கோ, என்னை மன்னித்து விடு. என்னை மன்னித்து விடு. நட்புக்கு நான் கலகம் கற்பித்து விட்டு என்னை மன்னித்து விடு. மன்னித்து விடு. இது சோழபுரம் ஆலயம் குடமுழுக்கு நடைபெறுகிறது. கங்கை கொண்ட சோழர், மாமன்னர் ராஜேந்திர சோழர். சிற்பியார், நான் எண்ணியதை விட கோவில் மிகச் சிறப்பாக அமைந்துள்ளது. மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. உம்மை எப்படி பாராட்டுவதென்றே தெரியவில்லை. ஆம் ராஜேந்திரா, நமது தலைநகர் சோழபுரத்தில் சிறப்பாக அமைத்துள்ளார். தயாரே, தலைநகர் மாற்றுவதை பற்றி முன்பு ஒரு நாள் தாங்கள் கூறியது நினைவிருக்கிறதா? என்ன கூறினேன்? ராஜேந்திரா, நமது குலதெய்வம் சிதம்பரத்தில் இருக்கிறது. கொள்ளிடத்தில் வெள்ளப்பெருக்கு வரும் போதெல்லாம் தஞ்சையில் இருந்து அங்கே செல்வது பெரும் சிரமமாக உள்ளது என கூறினேன். அது மட்டுமா? ஒன்று குலதெய்வத்தை தஞ்சைக்கு கொண்டு வந்துவிடு, அல்லது தலைநகரை கொள்ளிடத்திற்கு அப்பால் மாற்றிவிடு என்றல்லவா கூறினீர்கள்? ராஜேந்திரா, ஏதோ விளையாட்டாக கூறினேன். ஆனால் நான் அதை விளையாட்டாக கருதாமல் செயலில் காட்டியுள்ளேன். அது மட்டுமா மன்னா? கொள்ளிடத்தின் வடபுறத்தில் இந்த கோவிலையும் தலைநகரையும் அமைத்துள்ளேன். அது மட்டுமல்ல, 16 மைல்கள் நீளமும் 3 மைல்கள் அகலமும் கொண்ட ஏரியும் அல்லவா வெட்டியுள்ளீர்கள்? ஆம், இப்பகுதி வானம் பார்த்த பூமி. இங்கு விவசாயம் செழிக்க இந்த ஏரியை வெட்டினேன். இனி இங்கிருக்கும் மக்கள் அனைவரும் தண்ணீர் கவலை இல்லாமல் விவசாயம் செய்யலாம். அரசே, உங்கள் தொலைநோக்கு பார்வை மிகவும் பாராட்டத்தக்கது. சிற்பியாரே, உம்மை பாராட்ட வார்த்தைகள் இல்லை சிற்பியாரே, வார்த்தைகள் இல்லை. என்ன அழகான சிற்பங்கள், என்ன அழகான ஓவியங்கள். ஆஹா ஆஹா ஆஹா, இப்படி வா. சிற்பியாரே, சிற்பியாரே, ஏன் ஏன் இப்படி இழைத்து விட்டீர்கள்? தங்கள் ஆணையை ஏற்று இரவு பகலாக உழைத்ததின் விளைவு மன்னா. மன்னனின் அன்பு கட்டளை நிறைவேற்றாமல் இருக்க முடியுமா? மன்னா, தங்களின் ஆசையும் இறைவனின் கருணையும் தான் இப்பணியை விரைந்து முடிக்க தூண்டுகோலாக இருந்தது. சிற்பியாரே, பிரம்மனின் படைப்பான இந்த உடலுக்கு அழிவு உண்டு. ஆனால் சிற்பியாகிய உமது படைப்பு இதற்கு என்றுமே அழிவு கிடையாது. இந்த உலகம் உள்ளவரை இந்த கோவில் நிலைத்து நிற்கும். இந்த கோவில் உள்ளவரை உமது புகழ் நிலைத்திருக்கும். இவ்வறிய செயல் புரிந்த உமக்கு எதை பரிசாக கொடுத்தாலும் தகும். கேளுங்கள், என்ன வேண்டும் தங்களுக்கு? எதை கேட்டாலும் தர தயாராக இருக்கிறான் இந்த ராஜேந்திர சோழன். அத்தையாரே, உள்ளிருக்கும் அந்த பொற்குவியலை எடுத்து வாருங்கள். வேண்டாம் அரசே. வேண்டாம், வேண்டாம். அந்த வைரப்பேழையை எடுத்து பாருங்கள். அதுவும் வேண்டாம் அரசே. வேண்டாம். சிற்பியாரே, வேறு என்ன வேண்டும் தங்களுக்கு?
மாட மாளிகை வேண்டுமா அல்லது எனது ஆளுகைக்குட்பட்ட நாடு ஏதேனும் வேண்டுமா? தயங்காமல் கேளுங்கள் சிற்பியாரே. எனக்கு எதுவும் வேண்டாம் அரசே. சிற்பியாரே, என்னை நன்றி கடன் செலுத்த விடாமல் செய்கிறீரே. மன்னா, சிற்பியார் வேறு எதையோ மனதில் வைத்துக்கொண்டு கேட்க தயங்குகிறார். என்ன தயக்கம் சிற்பியாரே? பொன் பொருள் மாட மாளிகை நாடு என அனைத்தையும் தருவதாக கூறியும் தயக்கம் காட்டுவது ஏன்? சிற்பியாரே, என்னிடம் கொடுப்பதற்கு இறுதியாக இருப்பது என் உயிர். அதை கொடுத்து விடவா? அரசே, அப்படி கூறாதீர்கள் அரசே, அப்படி கூறாதீர்கள். தாங்கள் நீடோடி வாழ்ந்து இந்நாட்டு மக்களுக்கு நல்வாழ்வு புரிய வேண்டும். அதற்கு இந்த பிரகதீஸ்வரர் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும். சிற்பியாரே, தங்களுக்கு என்ன வேண்டுமாயினும் தயங்காமல் கேளுங்கள். பொன் பொருள் மாட மாளிகைகள் இவை எதுவுமே எனக்கு வேண்டாம். வேறு என்ன வேண்டும் தங்களுக்கு? எனக்கு நீர், ஒரு குடம் நீர் வேண்டும். என்ன, ஒரு குடம் நீரா? ஆம் மன்னா, தாங்கள் கங்கையிலிருந்து கொண்டு வந்துள்ளீர்களே, அதிலிருந்து ஒரே ஒரு குடம் கங்கை நீர் வேண்டும். சிற்பியாரே, தாங்கள் என்ன சொல்கிறீர்கள்? ஆம் மன்னா, நான் நெடுங்காலம் உயிருடன் இருக்க மாட்டேன். அப்படி சொல்லாதீர்கள் சிற்பியாரே, அப்படி சொல்லாதீர்கள். ராஜ 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 வைத்தியம் பார்த்து தங்கள் உயிரை பொக்கிஷம் என காப்பேன். நன்றி மன்னா. ஆனால் இறைவன் அழைப்பை தடுக்க முடியுமா? என் உடல்நிலை எனக்குத்தான் தெரியும். நான் கூடிய விரைவில் இறந்து விடுவேன். நான் உயிர் துறந்த பிறகு என் உடல் கங்கை நீரால் கழுவப்பட வேண்டும். அதற்காகத்தான் ஒரே ஒரு குடம் கங்கை நீர் வேண்டும். தருவீர்களா மன்னா? தருவீர்களா? சிற்பியாரே, சிற்பியாரே, ஆஹா ஆஹா, எல்லாரே கேட்டீர்களா சிற்பியார் கூறியதை? அத்தையாரே, பார்த்தீர்களா சிற்பியாரின் உயர்ந்த உள்ளத்தை? இளங்கோ, நமது சோழ சிற்பியாரின் பெருந்தன்மையை பார்த்தாயா? பொன் பொருள் நாடு என எதற்கும் மயங்காத மாணிக்கத்தை பாருங்கள். நமக்கெல்லாம் பண்பாக பாலமாக உயர்ந்து நிற்கும் சோழ சிற்பியாரை பாருங்கள், பாருங்கள். ஐயா, தங்களின் வேண்டுகோள் தங்களை சிகரத்தில் உயர்த்தி விட்டது ஐயா. அத்தையாரே, கொண்டு வாருங்கள் அந்த கங்கை நீர் குடத்தை. இதோ தாங்கள் கேட்ட ஒரு குடம் கங்கை நீர். உமது புகழ் காலத்தை நிலைத்து நிற்கும். வாழ்க உமது புகழ், வாழ்க உமது புகழ். இவன் சோழ நாட்டு கப்பல் வணிகன். நம் நாட்டுக்கு வரி கொடுக்காமல் நம் எல்லையை கடக்க முற்பட்டான். அதற்குத்தான் இந்த தண்டனை. சோழ நாட்டு வணிகர் நம் நாட்டுக்கு வரி செலுத்த வேண்டுமா? நாம் தானே
சோழ நாட்டுக்கு திரை செலுத்திக் கொண்டிருக்கிறோம். காம்போஜ மன்னர் சூரியவர்மரே, 3ஆம் வரகுண பாண்டியவர் வழிவந்தவர் தானே நீ? பாண்டிய நாட்டை ஆண்டு வந்து தற்பொழுது எம் அண்டை நாடான காம்போஜ நாட்டை ஆண்டு வரும் நீ சோழ நாட்டுக்கு ஆதரவாக பேசாமல் வேறு எப்படி பேசுவீர்? கடார நாட்டை ஆண்டு வரும் மன்னர் விஜய் துங்கரே, இங்கு வந்திருக்கும் இலங்கை இளவரசரும் அமைச்சரும் தங்கள் சிந்தனையை மாற்றிவிட்டார்கள் என்று எண்ணுகிறேன். சோழ நாட்டு வணிகர் தாக்கப்பட்ட சம்பவம் சோழ பேரரசர் ராஜேந்திர சோழருக்கு தெரிந்தால் உங்கள் நிலைமை என்னவாகும் என்று எண்ணி பார்த்தீரா? என்னவா? சோழ பேரரசர் ராஜேந்திர சோழன் அவர் கடல் கடந்து வந்து இந்த காந்தார நாட்டின் மீது போர் தொடுத்து விடுவாரோ? அப்படி நடக்கவும் வாய்ப்புண்டு விஜய் துங்கா. அப்படி அவர் படையெடுத்து வந்தால் அவர் உயிருடன் திரும்பி செல்ல மாட்டார். வீண் பேச்சு வேண்டாம். உடனே அந்த வணிகரை விடுவித்து அனுப்பு. அதுதான் உனக்கும் இந்த நாட்டுக்கும் நல்லது. விடுவிக்கிறேன், ஆனால் உமது வேண்டுகோளால் அல்ல, கொடுத்த தண்டனை போதும் என்பதால். வீரனே, அந்த வணிகரை விடுவியுங்கள். வணிகரே, செல்லுங்கள் உமது நாட்டுக்கு. சொல்லுங்கள் உமது மன்னனிடம், இனி இந்த விஜயதுங்கன் சோழ நாட்டுக்கு திரை செலுத்த மாட்டான் என்று. விஜயதுங்கா, என்ன இது கொடுமை? தாயே, தாங்களே இங்கு வந்தீர்கள்? நீ செய்யும் இந்த அக்கிரம செயலை தடுத்து நிறுத்தவே நான் இங்கு வந்தேன். எது அக்கிரமம் தாயே? கடாரம் தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்று நான் எண்ணுவது அக்கிரம செயலா? வரலாற்றை மறந்து பேசுகிறாய் மைந்தா. நாகையில் புத்த விகாரத்தை எழுப்பி தந்து அதற்கு சூளாமணி விகாரம் என்று உன் தந்தையின் பெயரை சூட்டி அதன் பராமரிப்பு செலவிற்காக ஆனைமங்கல கிராமத்தின் வருவாய் அனைத்தையும் கொடுத்து உதவிய சோழ பேரரசின் பெருந்தன்மையை மறந்து பேசுகிறாய் நீ. அது நடந்து முடிந்த பழங்கதை தாயே. கடாரத்தை கொள்ளையர்கள் தாக்க முற்பட்ட போது சோழ படையினை அனுப்பி இக்கடாரத்தையே காத்து கொடுத்தவர் ராஜேந்திர சோழன் என்பதை மறந்து விட்டாயா நீ? அதற்கு கைமாறாகத்தான் இத்தனை ஆண்டு காலமாக சோழ நாட்டுக்கு திரை செலுத்தி வருகிறேன். இது போதாதா? அவர்கள் நம்மிடம் திரை கேட்கவில்லையே, நாம தானே கொடுத்து வருகிறோம். அதைத்தான் அந்த வழியைத்தான் இனி நான் செலுத்த போவதில்லை. இதனால் விளைய போகும் விபரீதம் அறியாமல் பேசுகிறாய் நீ. எதையும் எதிர்கொள்ள தயாராகிவிட்டால் இந்த விஜயதுங்கன். விஜயதுங்கா, சூரியவர்மரே, சோழ நாட்டு வணிகர்கள் தாக்கப்பட்ட செய்தி அறிந்ததும் கொதித்து எழுவார் சோழ பேரரசர். விளைய போகும் விபரீதம் அறியாமல் பேசுகிறான் விஜயதுங்கன். ஆகையால் தாங்கள் உடனே சோழ நாட்டிற்கு சென்று மன்னரை சந்தித்து அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி வாருங்கள். அவ்வாறே செய்கிறேன் மாதா. அமைதி பேச்சு? சரணாகதியின் மறுபெயர் தான் அமைதி பேச்சு. சூரியவர்மரே, சோழ பேரரசர் ராஜேந்திர சோழர் அவர் இந்த கடாரத்தின் மீது கால் பதித்தால் அவர் கால்கள் வெட்டப்படும் என்று. கேடு வரும் பின்னே மதிகட்டு வரும் முன்னே என்று சொல்வார்கள். நான் வருகிறேன் அன்னையே. வணங்குகிறேன் மன்னா. யார்? தமிழும் தமிழர்களும் எங்கு தாக்கப்பட்டாலும் அங்கு நான் நிற்பேன். இந்த ராஜேந்திர சோழன் துணை நிற்பான், அவர்களை காப்பான். இனியும் பொறுக்க முடியாது சூரியவர்மரே. கடாரத்தின் மீது போர் தொடுத்து விஜயதுங்கனை கைது செய்து மாற்று அரசு ஏற்படுத்துவதே சிறந்த தீர்வாக அமையும். பொறுத்தர வேண்டும் அரசே. தாங்கள் ஒரு தூதுவனை அனுப்பி தூது போதும், நிறுத்துங்கள். அத்தையாரே, வேளார் அவர்களே, தாங்கள் என்ன கருதுகிறீர்கள்? அரசே, சூரியவர்மர் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன்.
ராஜேந்திரா, இப்போதுதான் கங்கை போர் முடிவடைந்துள்ளது. அதற்குள் இன்னும் ஒரு போர் என்றால் நம் வீரர்களுக்கு சலிப்பு ஏற்படலாம் அல்லவா? அத்தையாரே, நமது சோழ வீரர்களை நீங்கள் அவ்வளவு எளிதாக எடை போட வேண்டாம். போருக்கு சளைத்தவர்கள் அல்ல நமது வீரர்கள். இருந்தாலும் கடார மன்னனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பார்ப்போம். யாரை தூதுவனாக அனுப்பலாம்? அரசே, நான் சென்று வருகிறேன். வேண்டாம் இளங்கோ, வீரமல்லனை அனுப்புவோம். அங்கிருக்கும் கீர்த்தியும் காசிபடும் வீரமல்லனுக்கு ஏற்கனவே அறிமுகமானவர்கள். சமாதான பேச்சு பேச அவன்தான் பொருத்தமானவன். மன்னா, சோழ நாட்டில் சுத்த வீரனாக, சோழ பேரரசரின் சுத்த விசுவாசியாக களமிறங்கி வெற்றியுடன் திரும்பி வருகிறேன். வேலர் அவர்களே, வீரமல்லனின் கடார பயணத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். ஜெய் துர்காதேவி. ஓ, கடாரத்தின் மீது போர் தொடுக்க முடிவு செய்து விட்டாரா உங்கள் சோழ பேரரசர்? அவர் படையெடுத்து வருவதும் வராததும் உங்கள் பதிலை பொறுத்து இருக்கிறது. தாங்கள் செய்யும் தவறுகளை திருத்திக் கொண்டால் படையெடுப்பை தவிர்ப்பார் எங்கள் மன்னர். தவறு தவறு நான் செய்திருந்தால் தானே திருத்திக் கொள்வதற்கு? வடாரம் வழியாக செல்லும் எங்கள் கப்பல் வழிகளை வழிமறித்து சித்திரவதை செய்து உள்ளீர்கள். சைவ சமய கோவில்கள் இடிக்கப்படுகின்றன. அது மட்டுமல்ல, எங்கள் தமிழ் குல பெண்களை மானபங்கப்படுத்த முயற்சித்திருக்கிறார்கள் உங்கள் நாட்டம். ஏன் இது எல்லாம் உமக்கு தவறாக தோன்றவில்லையா? இவற்றை எல்லாம் நீ நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பது எங்கள் மன்னரின் விருப்பம். நிறுத்தாவிட்டால் என்ன செய்து விடுவார் உங்கள் மன்னர்? இலங்கையை அழித்து ஈழ மன்னரை சிறைபிடித்தது போல் கடாரத்தையும் அழித்து இந்த விஜயதுங்கனை சிறைபிடித்து விடுவாரோ? கடார மன்னரை நீர் ஒன்று புரிந்து கொள்ளும். எங்கள் மன்னர் பிறர் நாட்டை அடிமைப்படுத்த விரும்புவர் அல்ல. எங்களுக்கு எதிராக இடையூறு செய்தால் மட்டுமே எதிர்த்து போர் புரிவார், வெற்றி காண்போம். போர் வெறி கொண்டவர் அல்ல எங்கள் மன்னர். வீரமல்ல, நீயும் ஒன்றை புரிந்து கொள். எங்கள் நாட்டில் அவர் படையுடன் காலடி எடுத்து வைக்கலாம். ஆனால் அவரால் இந்த தலைநகருக்குள்ளே நுழையவே முடியாது. எங்கள் நாட்டில் உள்ள காடுகள், மலைகள் இவற்றை கடந்து வர அவரால் முடியவே முடியாது. நீரும் ஒன்றை புரிந்து கொள்ளும். வங்கக் கடலையும் இந்து மாக்கடலையும் கடந்து பல நாடுகளை வென்றவர் எங்கள் மன்னர். கங்கை நதியை கடந்து மனித மன்னரை வென்று கங்கை நீரை கொண்டு வந்தவர். உம்முடைய கடாரம் கால் தூசுக்கு சமம். விஜயதுங்கா, 60,000 யானைப்படைகள், லட்சத்துக்கு மேற்பட்ட குதிரைப்படைகள், 10 லட்சத்துக்கு மேற்பட்ட காலால் படையில் கொண்டது எங்கள் சோழப்படை. புரிந்து கொள்ளும். தீர யோசித்து முடிவு சொல்லும். இதையெல்லாம் சொல்லி என்னை பயமுறுத்தி பணிய வைக்க எண்ணுகிறாயா? வீரமல்லா, நீ தூதுவன் என்பதால் உன்னை உயிரோடு விடுகிறேன். பிழைத்து போ. மது சோழ மன்னரின் படைகளை சந்திக்க தயாராக இருக்கிறார் இந்த விஜயதுங்கன் என்று உனது மன்னரிடம் போய் சொல். பன்னாட்டாட்சியருக்கு புத்தி வரும். நான் வருகிறேன். போர்க்களத்தில் சந்திப்போம். அடங்க மறுத்து நம்மை அலட்சியம் செய்துவிட்டான் அந்த விஜயதுங்கன். அண்ணா, நீங்கள் கூறுவது போல் போர் ஒன்றுதான் அவருக்கு சரியான தீர்வு. ஆணையிடுங்கள் அரசே. நானும் வீரமலனும் படையுடன் சென்று அந்த கடாரமனுடன் போரிட்டு வென்று அவனை கைது செய்து உங்கள் காலடியில் விடச் செய்கிறோம். இல்லை இல்லை, கடார மன்னருடன் போரிட நானே தலைமை ஏற்கிறேன். வேளாரே, கப்பல் படை தளபதியை அழையுங்கள். கடார பயணத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். கங்கை பயணத்தின் அடுத்த வெற்றி பயணமாக
இந்த கடார படையெடுப்பு அமையட்டும். கங்கை கொண்டான் என்ற பெயரோடு இனி கடாரம் கொண்டான் என்ற பெயரும் விளங்கட்டும். கடார மன்னரே, தங்களை இந்த நிலையில் காண பரிதாபமாகத்தான் இருக்கிறது. என்ன செய்வது? ஆணவம் உங்கள் அறிவு கண்ணை திரை போட்டு மறைத்து அழிவு பாதைக்கு அழைத்து சென்று விட்டதே. சோழர் சிறைச்சாலை இவருக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. இவரை உடனே சிறையில் அடைக்க வேண்டும். கப்பலுக்கு அழைத்து செல்லுங்கள். உத்தரவு மன்னா. கடார மன்னன் தாய் தங்களை காண வந்துள்ள. வணங்குகிறேன் சோழ பேரரசே. வாருங்கள் அன்னையே, வாருங்கள். அன்னையே, தங்கள் மகனை தாங்கள் இந்த கோலத்தில் காண நேர்ந்தமைக்கு நான் காரணமாகிவிட்டேன். அதற்காக வருந்துகிறேன். அரசே, என் மகன் செய்தது குற்றமாக இருப்பினும் அதற்காக நான் தங்களிடம் மன்னிப்பு கோருகிறேன். அவனை மன்னித்து அருளும்படி வேண்டுகிறேன். அன்னையே, உங்கள் மகன் தவறு செய்திருந்தால் மன்னிக்கலாம். ஆனால் அவர் செய்தவை அனைத்தும் மாபெரும் குற்றங்கள். குற்றங்களுக்கு ஒரே தீர்வு தண்டனைதான். அரசே, அவன் செய்தது குற்றமாக இருப்பினும் அதற்கான தண்டனையை விடுத்து அவனை மன்னித்து அருளும்படி வேண்டுகிறேன். அவன் செய்த பிழைக்காக நான் தங்களிடம் மன்னிப்பு கோருகிறேன். அன்னையே, தாங்கள் வயதில் மூத்தவர். இந்த இளையவனிடம் மன்னிப்பு கேட்பது கூடாது. ஆனால் தங்கள் மகன் செய்த குற்றத்திற்கு மன்னிப்பு கேட்காமல் மௌனம் சாதிக்கிறாரே. மன்னிப்பு கேளுங்கள், கேளுங்கள் மன்னிப்பு. விஜயதுங்கா, ஏன் இன்னும் மௌனமாக இருக்கிறாய்? மன்னரிடம் சென்று மன்னிப்பு கேள். மீண்டும் மனம் திருந்தி வாழ ஒரு நல் வாய்ப்பினை கேள். வா மகனே, வந்து மன்னிப்பு கேள். மன்னா, மாதாவின் சொல் கேளாமல் மமதையுடன் நடந்து கொண்டே என்னை மன்னியுங்கள். தங்களின் படைபலம் அறியாமல் தங்களுடன் மோத துணிந்து விட்டேன். என்னை மன்னியுங்கள். விஜயதுங்கா, படைபலத்தால் மட்டுமே நான் வெற்றி பெறுவதாக நினைத்தால் அது தவறு. என்னிடம் இருக்கும் உண்மையும் நேர்மையுமே எனக்கு வெற்றியை தேடித் தருகிறது. வீரமல்லா, கடார மன்னரை விடுதலை செய். உத்தரவு மன்னா. வீரமல்லா, கடார மன்னரை மன்னருக்குரிய மரியாதையுடன் நடத்து. நன்றி மன்னா. யாம் இதுவரை போரிட்டு வென்ற இடங்களில் எல்லாம் தோற்ற மன்னரிடமே மீண்டும் ஆட்சி பொறுப்பை ஒப்படைப்பதுதான் வழக்கம். இங்கும் அவ்வாறே நடக்கட்டும். மிக்க நன்றி மன்னா. கடார மன்னரே, ஆட்சி பொறுப்பேற்று மறந்து விடாதீர்கள். சிறப்புடன் ஆட்சி செய்ய வாழ்த்துகிறேன். மிக்க நன்றி மன்னா. அது மட்டுமல்ல, சோழ நாட்டிற்கு சுத்த விசுவாசியாக என்று கற்றுக்கொள்ளுங்கள். சரி, வாருங்கள், புறப்படலாம். நம்பிக்கை கொண்ட சோழர் வாழ்க! கடாரம் என்ற ராஜேந்திர சோழர் அஞ்சாத வீரனே வாழ்க! வாழ் கொண்டு விளையாடும் வெற்றி மாறனே வாழ்க! செஞ்சோழ பரம்பரைக்கு கீர்த்தியை
கலைக்குழுவின் ராஜேந்திர சோழன் நாடகத்தை ரசித்த மக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. எங்கள் கலைஞர்களை அறிமுகப்படுத்துகிறோம். கதிரவன் கலைக்குழு தலைவர் மற்றும் சிற்பியாக நடித்த ஆர் தியாகராஜன், ராஜேந்திர சோழனாக நடித்த சேது பிரகாஷ், வீரமல்லனாக நடித்த சிங்கராஜா, இளங்கோவாக நடித்த ஸ்ரீலேஷ், வேளாராக நடித்த சீதாராமன், சூரியவர்மராக கிருஷ்ணமூர்த்தி, கடார மன்னராக மாரியப்பன், மாறனாக புருஷோத்தமன், வீரனாக பாபுகான், குந்தவை நாச்சியாராக பிரேமா, கடாரத்தாய் விஜயமாதாவாக KS லாவண்யா. இந்த நாடகத்திற்கு இசை சிறப்பாக அமைத்தவர் NA அலெக்ஸ் அவர்கள். உடை அலங்காரம் மணிவண்ணன், ஒப்பனை முருகேசன், கதை வசனம் தம்பி பன்னீர்செல்வம். எங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பயிற்சி கொடுத்த ஆசிரியராகவும் இயக்குனராகவும் இருக்கக்கூடிய ஸ்ரீ பாஸ்கர் அவர்கள். இதுவரை இந்த நாடகத்தை அருமையாக எங்களை ஊக்கப்படுத்தி அமர்ந்து கண்டுகளித்த அனைத்து தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் அன்பர்களுக்கும் ஆன்றோர் சான்றோர் அனைவருக்கும் எங்கள் கதிரவன் கலைக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு இந்த வாய்ப்பளித்த கலை பண்பாட்டுத்துறை மற்றும் தமிழக அரசுக்கு நாங்கள் நன்றியை சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.